மீனராசி சுக்கிர தசை. இந்த 2025 சனி பயிற்சிக்கு பிறகு சுக்கிர பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், ஜென்ம சனியாக வரக்கூடிய சனி பகவான் சுக்கிர தசையில் என்ன பலன்களை கொடுக்கும். இந்த 2025 திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பயிற்சி ஜென்ம சனி. ஜென்ம சனி அப்படின்னாக்கா நிறைய பேர் பயப்படுறாங்க. உங்களுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க, நீங்கள் சரியான நபர், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு கெடுபலன்களும் வராது, நார்மலாக போயிடும். நீங்கள் தப்பான நபர் இல்லை தப்பான வேலை செய்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறீங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க, உங்களுக்கே தெரியாமல் கொடுக்கலாம், ஏன்னா உங்கள் பக்கம் அது நியாயமாக தெரியும். அது மாதிரியான நபர்களுக்கு இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும். இந்த மீன ராசியில் 3 நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எந்த வயதில் இந்த சுக்கிர தசை வரும்? பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர தசை வரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம், இதில் 4 பாதங்கள் 19 வருடங்கள் தசாபுத்தி. இதில் எந்த தசாபுத்தியில் இருக்கிறீங்க, இருப்பில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 28 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் 28 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இந்த தசையில் வந்துடுவீங்க, சுக்கிர தசையில். அதாவது இந்த வயது காலகட்டத்தில் தான் உங்களுக்கு சுக்கிர தசை அப்படிங்கிறது வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 22 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். இப்போ சென்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம் முன்ன பின்ன வரலாம். இது சுக்கிர தசையில். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு தசைக்கும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிர தசை இந்த வயது காலகட்டத்தில் தான் நடக்கும். இப்போ ஜென்ம சனியில் இந்த சுக்கிர தசை என்ன பண்ணும்? இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 7 சனி ஆரம்பித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் பதிவாக போடுங்க. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் நன்மை செய்வாரா, குருவுடைய வீட்டுக்கு தீமை செய்வார், அதாவது கடுமையான பாவின்னு சொல்லக்கூடிய தசை அது. மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்கும் சுக்கிர பகவான் நன்மை செய்ய மாட்டார். அதே மாதிரி சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார். ரெண்டுமே கடுமையான பகை கிரகங்கள். ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தே வராது, அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கும். அவரோட வீட்டுக்கும் இவரோட வீடு மறைவு ஸ்தானங்களாக வர்றதுனால கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சுப தொடர்பு கொண்ட தசை, அதாவது யோக தசைகள், அவயோக தசைகள், மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசைகள். இந்த 3 தசையில் யோக தசையை விட்டுரும். மறைமுக சுப தொடர்பு, மறைமுக சுப தொடர்புங்கிறது எந்த அளவுக்கு பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக இப்போ சொல்லலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்லலாம். அதே மாதிரி அவயோக தசைகள் கடுமையான கெடுபலன்கள் உண்டு சுக்கிர தசைக்கு. அப்போ சுக்கிர தசைன்னாவே இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் போகிற வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய வயசில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஒரு 15 வயசுக்குள்ளே ஒரு 7 சனி போயிடுதுன்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. வயது ரீதியாக பார்ப்போம். 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே ஒரு சுக்கிர தசை இருக்குது. இது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்கள்னாக்கா சுக்கிர தசைனாக்கா இந்த இளம் வயது காலகட்டத்தில் படிப்பில் ஒரு சில தடைகள் உண்டு. ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாவே புதனுடைய நட்பு கிரக நட்சத்திரம் தான். ஆனால் சுக்கிர தசையில் நிறைய பாடாப்படுத்தி விட்டுரும். ஏன்னா அவயோக தசை இல்லையா. அவயோக தசை வரும்போது நடக்கும்போது 7 சனி வந்துச்சுன்னா பிரச்சனைகளை கொடுக்கும். படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க, அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் இல்லை. படிப்பு ரீதியாக உங்கள் படிப்பை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா பயம் கிடையாது. சேரக்கூடிய நட்பை பார்த்துங்க, அதாவது நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பார்த்துங்க, கெட்ட பேர் வராமல் பார்த்துக்க. கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கும். படிப்பு ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் உண்டு. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தோல்விகள் கிடையாது, அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது 7 சனியில். 20 வயசுக்கு மேலே ஒரு 32க்குள்ளே இருக்கிறீங்க, இது ரேவதி நட்சத்திரத்தில் தான் வருவீங்க. உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு 20 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு மேலே ஒரு 30க்குள்ளே வருவீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால நம்ம வயசு ரீதியாக பிரித்து சொல்கிறோம். 7 சனிங்கிறதுனால முதல் சுற்று சனி, செகண்ட் ரவுண்டு அப்படிங்கிறது. இப்போ 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க,
ஒரு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைச்சிரும். வேலை வாய்ப்பில் பிரச்சனை வைக்காது, வேலையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்களா, இந்த டைமில் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். வெளிநாட்டில் போய் எதுவுமே வேலை கிடைச்சா மட்டும் போங்க, வேலை ரெடினா மட்டும் போங்க. வெளிநாடாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே அங்கே போயிட்டு வேலை தேடுறது வேண்டாம். மன உளைச்சல்கள் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் அலக்கழிச்சு தான் கிடைக்கும். இப்போ வேலையில் இருக்கிறீங்க, நீங்களாம் வேலை விட்டு வராதிங்க. வேலை பிடிக்கலாம் கூட ஏதோ ஒரு வகையில் வேலை செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் வேலையை விட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும் வேலை ரீதியாக. குறிப்பாக பெண்களுக்கு மன உளைச்சல்கள் வரும் வேலை ரீதியாக. இப்போ வேலையில் மாற்றம் வரணும்னு நினைப்பீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது எல்லாமே கொஞ்சம் தடையாக கிடைக்கும், ஆனால் கிடைக்கும். இப்படியும் கிடைச்சிரும். ஜென்மசனியில் கொடுத்து தான் கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து வேலையில் கஷ்டத்தை வைக்கும். வேலை ரீதியாக கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய நெருக்கடிகள். அவங்களால அந்த போட்டு கொடுக்கறது, அடுத்தவங்களை வேலை விட்டு தூக்குறது, அதாவது இந்த கலகம் வச்சுன்னே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது இந்த ஜென்மசனியில். நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்களே வேண்டாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், திருமணத்தில் நிறைய தடைகள் வரும். திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜென்மசனியில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் எங்கன்னா ஜாதகம் கொடுத்தா கூட இந்த ஜாதகத்தை ஒதுக்கி வச்சுருவாங்க. சுக்கிரதசையில் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சுக்கிரதசை நடக்குது அப்படின்னாக்கா அவயோகத்தில் இருந்தால் கடுமையான பிரச்சனைகள். உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு இப்போ சுக்கிரன் எங்கேருந்து தசை பண்ணுது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. சுக்கிரதசையில் அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. 3ஆம் இடத்துல அவருடைய ஆட்சி வீடு, 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீசம் ஆயிடுவார். அப்போது 3லேயும் இருக்கக்கூடாது, 6லேயும் இருக்கக்கூடாது, 10, 11 இருக்கலாம். அப்படி இல்லை வேற எங்கே வேணால் இருக்குது. சுபகிரக நட்சத்திரம் ஏறணும், குருவோட நட்சத்திரம் ஏறினா கூட பரவாயில்ல. இன்னொன்று, உங்களுடைய லக்னத்துக்கு யோக கிரக நட்சத்திரத்தோட யோகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது நல்லது. அப்படி இருந்துச்சுனாக்கா சிறப்பு. இந்த 7 சனி அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது. முதல் சுற்றாக இருந்தாலும் சரி, 2வது சுற்றாக இருந்தாலும் சரி. ஒரு சிலர் கடன் பிரச்சனைகளில் இருக்கலாம். கடன், சின்ன சின்ன கடன், லோன் எல்லாம் வாங்கியிருக்கலாம். பெருசாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. 30 வயசுக்கு மேலே 60 வயசு வரைக்கும் இது செகண்ட் ரவுண்டு சனி. அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. வேலையில் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவயோக தசைகள் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் வேலையில் இடமாற்றம் வரும். அதாவது வேலை மாறிட்டே இருக்கிறது, வேலையில் கொஞ்சம் பிரச்சனை, வேறு கம்பெனி மாறுறது, இது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் இந்த நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். செய்யக்கூடிய உதவிக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யுங்க. நீங்கள் உதவி பண்ணுறது திரும்ப இது செய்வாங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. முதல்ல நீங்கள் உதவி செஞ்சவங்களே உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. இந்த டைமில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் சுக்கிரதசையில் மனம் போன போக்கில் போவீங்க. அதாவது ஒரு சிலர் தவறான தொடர்பு, பெண்களுக்கு ஆண்கள் ரீதியாக, ஆண்களுக்கு பெண்கள் ரீதியாக, இந்த தவறான தொடர்பு எல்லாமே உடையும். பிரச்சனைகள் இது சுக்கிரதசையில் அதிகமாக கோர்ட்டு கேஸு வரைக்கும் போகும். அதாவது தவறான இடத்துல இருக்கிறவங்க, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுறது, இது மாதிரியான இடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் உண்டு. உங்களுக்கு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகும். நிறைய நெருக்கடிகள் அனுபவிப்பீங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள், சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, எது மாதிரியான கம்பெனியாக இருந்தாலும் சரி, வருமானம் கொஞ்சம் தடப்படும். மணி லாக்காகவும், யாருக்கும் பணம் கொடுத்து எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ வேலைக்காக பணம் கட்டுறது, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பணம் கட்டுறது, ஒரு முதலீடு போடுறது, ஒரு தொழிலுக்காக அடுத்த தொழில் சேர்த்து செய்கிறது, இன்னொரு தொழில் சேர்த்து செய்கிறது, இது மாதிரி இந்த காலகட்டங்களில் வேண்டாம். ஏன்னா மணி லாக் ஆகும். சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்களில் 3, 7, 10 இது மாதிரியான இடங்களில் செவ்வாய் இருந்தால், அதாவது சனி பகவானுக்கு பகை கிரகம் இருந்தால், அது உங்கள் லக்கணத்துக்கு பலமாக இருந்துச்சு, அதாவது சுபராக இருந்தால் ஒரு வீடு கட்டுறது, ஒரு சுப விசேஷம் இதுமாதிரி நடக்கும் 30 to 60க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அதே பகை கிரகமாக அந்த செவ்வாய் பகவான் வந்துட்டாருன்னா மணி சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதாவது மணி லாக்காக வருது, பணம் வராமல் இருக்கிறது, கொடுத்த கடன் வராமல் இருக்கிறது, யார்கிட்டயாவது பணம் கொடுத்து அது ஏமாறுறது, இது மாதிரி வந்துடும். இல்லைனா வீடு கட்டி குறையா நிற்கிறது, உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் பண விஷயத்தில்.
கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். செவ்வாய் அப்படின்னாவே மங்களக்காரகன். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்படாமல் இருந்தால் சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வராது, கருத்து வேறுபாடுகள் வராது. தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம், அதை கொஞ்சம் பார்த்துங்க. சுக்கிர தசையில் முன்னாடி 10 வருடம், பின்னாடி 10 வருடம். இப்போ சுக்கிர தசை ஆரம்பித்து 20 வருடங்களில் முன்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துச்சுனாக்கா, பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் சுக்கிர தசையில். அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரகங்களோட லக்னமாக இருந்துச்சுனாக்கா, அதே சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமாக இருந்துச்சுனாக்கா, முன்னாடி வரக்கூடிய 10 வருடம் தான் உங்களுக்கு சிறப்பு. பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். இப்போ முன்னாடி 10 வருடத்தில் இருக்கிறீங்களா, பின்னாடி 10 வருடத்தில் இருக்கிறீங்களா, இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த தசையில் இருந்தாலும் சரி, சென்ற பகுதியில் இருந்தால் கூட 7 சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். வருமானத்தை கம்மி பண்ணும், வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வைக்கும், தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை வைக்கும். இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுத்துரும். உங்கள் லக்ன யோகத்தை பொறுத்து அதிகமாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சமாளித்து இந்த ஜென்ம சனியை நீங்கள் நல்லபடியாக கடந்துருவீங்க. பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த சுக்கிர தசைங்கிறது. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்துங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிங்கனாக்கா அது வருமானம் வர்றதுக்கு கொஞ்சம் தடைகளை கொடுக்கும், இல்லை ஏமாற்றிட்டு போவாங்க, அது மாதிரி வந்துடும். அப்படி இல்லைனாக்கா காலதாமதத்தோடு வரும், நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். ஏற்கனவே இருந்த மாதிரி தொழில் இல்லை அப்படின்ற மாதிரி வரும். இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த 7 சனி, அதாவது ஜென்ம சனியில் மீன ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.